இன்றைக்கி நம்ம சுண்டை செடியில் ஒட்டு கட்ட போகிறோம். ஒரு வெளிநாட்டு ரகம் கத்திரிக்காயை வந்து நாங்கள் சுண்டை செடியில் வந்து ஒட்டு கட்ட போகிறோம். வெல்கம் டு ட்ரீம்லேண்ட் நர்சரி பார்த்திப்பா. இன்றைக்கி நம்ம இது வந்து ஒரு இந்த அளவு வளர்ந்த செடினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, ஈஸியாக உங்களுக்கு வந்து கட் பண்ணுறது. ஒரு 2 மந்த் செடி. ஓகேவா, இப்போ இதில் நம்ம இந்த இடத்துல ஒரு கரெக்டாக ஒரு ஜானை வச்சுட்டு இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த முள் எல்லாம் சேஃபாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். சைடில் இருக்க கிளையெல்லாம் எடுத்து விட்டுறணும். இல்லைன்னா இது வந்து டாமினேட் பண்ணிடும். அப்போ வந்து நம்ம பூரா கட்டக்கூடிய இது வந்து வளராது. அப்படியே இருக்கும். 4 படம் செத்து போக கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பாதுகாப்பாக தான் செய்யணும் போல். முள் இருக்கனால கொஞ்சம் பாதுகாப்பாக போனாலும். ஸோ இது வந்து இதான் வெளிநாட்டு வெரைட்டி கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் டிஸ்பிளேயில் நம்ம மேலே வைப்போம். ஓகேவா, ஓகே. இதை வந்து முன்னாடி வந்து ஒரு கோடு போட்டு கட் பண்ணிடுறேன். ஓகேவா, கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது இதை வந்து டிஸ்லேஸாக இது ஒவ்வொரு தோட்டத்தில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சாதாரண மேட்ரு தான். நம்ம வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காயை நம்ம இதுலேருந்து தேவையானது உருவாக்கிக்கலாம். ஆமாம், இதுக்கு போய்ட்டு நீங்கள் கடையில் போய்ட்டு வாங்கணும் அவசியம் இல்லை. அது ஒன்ஸ் வந்து நீங்கள் இதில் ரெடி பண்ண கத்திரிக்காயை நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னு சொன்னால் வேறு கடையில் வந்து வாங்கி சாப்பிட்றது வந்து குறைச்சிருவீங்க. டேஸ்ட்டும் பிடிக்காது. அது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கத்திரிக்காயை சாப்பிடலையான்ற ஒரு ஃபீல் வரும். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம மார்க்கெட்டுக்கே இந்த காயை கொண்டு போகும்போது எல்லோரும் விரும்பி வாங்கினாங்க. இப்போ வரைக்கும் பக்கத்தோட்டத்தில் கூட நம்மகிட்ட கத்திரிக்காய், அவங்க கத்திரிக்காய் பயிர் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நம்மகிட்ட சாப்பிட்ட டேஸ்ட்டு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கெமிக்கல் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இருக்கலாம், கெமிக்கலும் இருக்கலாம். பட் அந்த என்னன்னு தெரியல, அந்த சுண்டைக்காயில் வர அந்த ரூட் ஸ்டாக் வந்து இந்த ரூட் வந்து நல்ல கத்திரிக்காய்க்கு தேவையான அனைத்து சத்தையும் எடுத்து கொடுக்குது. மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுனால சுண்டைக்காய் வந்து காட்டில் வளரக்கூடிய ஒரு செடினால உங்களுக்கு வந்து ட்ரைலையும் வளருது. அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான எல்லா சத்தையுமே எடுத்து கொடுக்குறதுனால கத்திரிக்காய் வந்து நோய் தாக்குதல் குறையுது. அதே மாதிரி கத்திரிக்காய் நல்ல பெரிய சைஸாக உங்களுக்கு சைஸாக வரும், நல்லா இருக்கும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வளர்ந்துருச்சான்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம். ஓகே.